ஏ பூஜா, என்னது இது? இது வந்து சிண்ட்ரெல்லா மேக்கப் செட் தானே? இதை எதுக்கு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்க? ஆமா சிண்டு, இது சிண்ட்ரெல்லா மேக்கப் செட் தான். நாங்க நேத்து பியூட்டி பார்லர் போலான்னு சொல்லி கிளம்புனோமா, அப்ப எங்க அம்மா இருந்துட்டு உனக்கு தான் பெருசா சிண்ட்ரெல்லா மேக்கப் செட் வாங்கி கொடுத்துருக்கேன்ல, அதை வச்சே மேக்கப் பண்ணிக்கோ, தேவையில்லாம பியூட்டி பார்லருக்கெல்லாம் போய் காசை செலவு பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க சிண்டு. அதனால தான் மேக்கப் பண்றதுக்காக இந்த மேக்கப் செட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது எனக்கு சரியா யூஸ் பண்ண தெரியல. லாஸ்ட் டைம் நான் இதை யூஸ் பண்ணி பேய் மாதிரி வேஷம் போட்ட மாதிரி ஆயிருச்சு சிண்டு. ஆமா பூஜா, இந்த மாதிரி மேக்கப் செட் வாங்கினா மட்டும் பத்தாது, நல்லா மேக்கப் பண்ண கத்து வச்சிருக்கணும், புரியுதா? பார்லர்லயே போய் மேக்கப் பண்ண வேண்டியதானே? ஆமா, ஒரு ஆளுக்கு மேக்கப் பண்றதுக்கு எவ்வளவு கேக்குறாங்க? நான் நேத்து ஒரு ஃபேஷியல் பண்ணலாம்னு சொல்லி போனேன். ஒரு ஃபேஷியல் பண்றதுக்கு ஒரு ஆளுக்கு 2000 ரூபீஸ் கேக்குறாங்க. அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது சொல்லு? என்னது 2000 ரூபாய் கேக்குறாங்களா? எனக்கு சூப்பரா ஃபேஷியல் பண்ண தெரியும். பேசாம நானே உங்களுக்கு ஃபேஷியல் பண்ணி விடுறேன். 1000 ரூபாய் மட்டும் கொடுத்துருங்க. 1000 ரூபீஸ் எல்லாம் இல்ல சிண்டு. வேணா நாங்க ஆளுக்கே 500 ரூபீஸ் வேணா உனக்கு கொடுத்துறோம், சரியா? டேய் சிண்டு, என்னடா இது? 500 ரூபாய்க்காக இவங்க எல்லாத்துக்கும் இப்ப ஃபேஷியல் பண்ணி விட போறியா? அதெல்லாம் உனக்கு நல்லா பண்ண தெரியுமாடா? டேய் ராகுல், எங்க அம்மா அடிக்கடி ஃபேஷியல் பண்றதுக்காக பார்லர் போவாங்க. பார்லர் மட்டும் நம்ம ஓபன் பண்ணோம்னு வச்சுக்கோ, நம்ம ஊர்ல பயங்கரமா வந்து பணம் சேரும்டா. எங்க ஊர்ல நிறைய பேரு பார்லருக்கு தான் போறாங்க. நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். என்ன இவன் சும்மா ஏதோ பேருக்கு சொல்றான்னு பார்த்தா உண்மையாவே சேர் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டுட்டு இருக்கான். என்னடா சிண்டு பண்ணிக்கிட்டு இருக்க? சேர் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டுட்டு இருக்க? பார்லர் ஓபன் பண்ண போறியா? ராகுல், நீ நினைக்கிற மாதிரி நான் இவங்க 4 பேர்த்துக்கு மட்டும் ஃபேஷியல் பண்ணிவிட போறது இல்ல. எங்க ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் பண்ணிவிட போறேன்டா. நான் இப்பவே சொல்லிட்டேன், நீயும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணினாதான் நான் ப்ராஃபிட்ல உனக்கு ஷேர் கொடுப்பேன், புரியுதா? என்னடா நீ சொல்றத பார்த்தா ஏதோ பயங்கரமா பணம் வருங்கிற மாதிரி சொல்ற. எங்க ஊர்ல இருந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் பியூட்டி பார்லர் போயிட்டு இருக்காங்க தெரியுமா? உனக்கு பணம் வேணும்னா நீயும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. டே சிண்டு, இங்க பாரு, நீ சொல்ற வேலையெல்லாம் நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா கடைசியில என்ன ஏமாத்தினா எனக்கு ரொம்ப கோபம் வந்துரும், பாத்துக்கோ. எனக்கு எப்பவுமே ஏமாத்துற பழக்கம் கிடையாது, புரியுதா? நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் பார்லர் ஓபன் பண்றோம். சூப்பர்டா சிண்டு. சரி, அடுத்தது என்ன வேலைன்னு சொல்லு. இப்ப நான் எப்படி பண்றேன்னு மட்டும் பாரு. நம்ம பார்லர்ல இல்லாததே இருக்கக்கூடாது. எல்லாரும் வந்து பார்த்தாங்கன்னா நம்ம பார்லருக்கு தான் வரணும்னு சொல்ற அளவுக்கு நம்ம பார்லர்ல சர்வீசஸ் இருக்கணும். நீ சீக்கிரமா போய் ஒரு பேப்பரும் பெண்ணும் எடுத்துட்டு வா. நம்ம பார்லர்ல என்னென்ன பண்றோங்கிறத முதல்ல நம்ம வந்து ஒரு போர்டுல எழுதி ஒட்டிடலாம். சிண்டு, நீங்க 2 பேர் ஏதோ விளையாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா உண்மையாவே பண்ண போறீங்களா? சிண்டு, எங்க எல்லாத்துக்கும் ஃபேஷியல் தான் பண்ணணும் சிண்டு. நீ ஃபர்ஸ்ட் ஃபேஷியலே எழுதிரு. ஃபேஷியல் பண்றதுக்கு நாங்க 4 பேர் ரெடியா இருக்கோம். ஆனா 500 ரூபீஸ்க்கு மேல இருந்தா எங்களால பண்ண முடியாது. பாத்தியா ராகுல், இங்க நம்ம ஊர்ல வந்து ஒவ்வொரு இதுக்கும் நிறைய சார்ஜ் பண்றாங்க. நம்ம வந்து அவங்கள விட கம்மியா சார்ஜ் பண்ணாதான் அவங்க பார்லருக்கு போகாம நம்ம பார்லருக்கு வருவாங்க. ஃபேஷியலுக்கு 500 ரூபாய் போடு. ஹேர் கட்டுக்கு மற்ற கடையில எல்லாம் 300 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. நம்ம கிட்ட 200 ரூபீஸ் போட்டீங்கன்னா போதும். டே சிண்டு, பெடிக்யூர் மெனிக்யூர் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா. அதுக்கு எவ்வளோடா போடுறது? பெடிக்யூர் மெனிக்யூர்னா இந்த கை காலெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி விடுவாங்களே, அதுதானே? அதுக்கெல்லாம் ஒரு 300 ரூபீஸ் போடுடா. நம்ம ஊர்ல எனக்கு தெரிஞ்சு 500 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன சிண்டு இது? மத்த பார்லரை விட உங்க பார்லர்ல எல்லாமே ரொம்ப விலை கம்மியா இருக்கு. ஐப்ரோஸ் வந்து மத்த இடத்துல 50 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. நம்ம கிட்ட ஜஸ்ட் 20 ரூபீஸ் தான். சில சர்வீசஸ் பண்ணா ஃப்ரீன்னு கூட சொல்லிடலாம். ஃபேஷியல் பண்ணா ஐப்ரோ ஃப்ரீ, புரியுதா? இப்படியே நம்ம எல்லாத்தையும் கம்மியா கொடுத்துட்டு இருந்தா நமக்கு ப்ராஃபிட்டே வராது சிண்டு. லாஸ் ஆயிர போகுது. பாடி மசாஜுக்காவது ஒரு 1000 ரூபாய் போடுடா. டேய், மத்த இடத்துலயே 1000 ரூபாய் தான் சார்ஜ் பண்றாங்க. நம்ம எப்படி 1000 ரூபாய் சார்ஜ் பண்ண முடியும்? ஐயோ, ஏன்டா 1000 ரூபாய் போட்ட? இல்ல சிண்டு, மத்த இடத்துல எல்லாம் மசாஜுக்கு 2000 ரூபீஸ். நீங்க 1000 ரூபீஸ் போட்டா கண்டிப்பா வருவாங்க. ஓ, மத்த இடத்துல எல்லாம் வந்து பாடி மசாஜுக்கு 2000 ரூபாயா? வெரி குட்ரா. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஹைலைட்டரை எடுத்து நல்லா ஹைலைட் பண்ணி காமி. ஃபேஷியலுக்காக தான் நிறைய பேர் போவாங்க. அதை மட்டும் நம்ம இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி வெறும் 500 ரூபீஸ்னு சொன்னோம்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட வருவாங்க, புரியுதா? அதை வச்சு நம்ம மற்ற சர்வீசஸையும் பண்ண வச்சிடலாம். டே சிண்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எல்லா லேடிஸுமே வந்து ஐப்ரோஸ் டெய்லி அடிக்கடி பண்ணுவாங்கடா. அது 20 ரூபீஸ் தான் போட்டோன்னு வச்சுக்கோ, ஏன் கண்டிப்பாக வருவாங்க. அப்படியே வர்றவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஃபேஷியல் பண்ண வச்சிடலாம். எப்படி? சூப்பர்டா ராகுல், நீ கூட நல்லா தான் யோசிக்கிற. வேக்சிங்கும் அடிக்கடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் ஹைலைட் பண்ணு. அப்படியே வர்றவங்களை எல்லாம் பெடிக்யூர் மெனிக்யூர் எல்லாம் பண்ண வச்சிடலாம். உன்னை நேம் போர்டு ரெடி பண்ண சொன்னே, பண்ணினியா? எல்லாம் பக்காவா பண்ணியாச்சு. உங்க ஊருங்கிறதுனால உன் பேர்லயே நம்ம பியூட்டி பார்லர் நடத்தலாம், சரியா? என் பேரெல்லாம் போட்டா வரமாட்டாங்க. இங்க பாரு, சிண்டூஸ் பியூட்டி பார்லர். எப்படி, நல்லா இருக்கா? அதை போட்டு கீழே அப்படியே பிரைஸ் லிஸ்ட்டை வச்சுட்டோன்னு வச்சுக்கோ. டே ராகுல், நேம் போர்டெல்லாம் நல்லா தாண்டா இருக்கு, ஆனா ரொம்ப சின்னதா இருக்குடா. அந்த தெரு ஓரத்துல போறவங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியுமா? நீ சீக்கிரமா போய் பெருசா ஒண்ணு செஞ்சு எடுத்துட்டு வா. ஐயோ பூஜா, நீ சேர்ன்னு சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது. என்னடா ராகுல், எல்லா சேரும் இந்த மாதிரி உட்கார்ற மாதிரி இருந்தா சரிப்பட்டு வராது. இதை எடுத்துட்டு இந்த மாதிரி பெரிய பியூட்டி பார்லர் சலூன்ல எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள இங்க வைங்க. ஹை
சிண்டு நாங்க போற பியூட்டி பார்லர்ல கூட இந்த மாதிரி தான் சிண்டு ஒண்ணு இருக்கு, சூப்பரா இருக்கு. டேய் சேரை எடுத்துட்டு இதை போட சொல்லியிருக்க, இது என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறியடா? இது என்ன தெரியுமா, ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணணும்னா இதை இந்த மாதிரி ஓபன் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல தலை வச்சு அப்படியே நம்ம ஹேர் வாஷ் பண்ண வச்சிடலாம். இங்க பாரு, இதுதான் ஹேண்ட் ஷவர். இந்த ஷவர் வழியா நிறைய தண்ணி வரும். இதை இப்படியே இந்த ஷவர் வந்து விழுகிற தண்ணியை இந்த வாஷ் பேசின்குள்ள பிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் யார் வந்து உட்கார்றீங்க? சிண்டு, எனக்கு இந்த மாதிரி சலூனுக்கு போய் ஹேர் வாஷ் பண்ணி ஹேர் கட் எல்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதனால ப்ளீஸ் சிண்டு, நானே ஃபர்ஸ்டா உட்கார்றேன், நீ எனக்கு ட்ரையல் பாத்துக்கோ சிண்டு. ஓகே அதுவும் கரெக்ட் தான். ட்ரையல் பார்க்கறதுக்கும் நமக்கு ஒரு ஆள் வேணும்ல. பூஜா நீ வந்து உட்காரு, உங்ககிட்ட நான் எதுவும் சார்ஜ் எல்லாம் பண்ண மாட்டேன் சரியா? டே ராகுல், நீ பூஜாவை வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோடா. எப்படி ஹேர் வாஷ் பண்ணி விடணும், எப்படி ஹேர் கட் பண்ணணும் எல்லாம் பூஜா வச்சு செக் பண்ணிக்கோ. ஐயோ சிண்டு, தயவு செஞ்சு நீயே பண்ணிவிடு சிண்டு. இந்த ராகுல் பண்றேன்னு சொல்லி ஏதாவது பண்ணி சொதப்பிட போறான். இப்படித்தான் எங்க அப்பாவுக்கு ஒரு நாள் ஹேர் கட் பண்ணி விடுறேன்னு சொல்லி மொட்டை அடிச்சு விட்டுட்டான் சிண்டு. சரி பூஜா, நானே உனக்கு ட்ரையல் பார்க்கறேன் சரியா? இப்ப கீழே இறங்கி உட்காரு, நம்ம அடுத்த ஒர்க்கை பார்த்துட்டு கடைசியா பார்த்துக்கலாம். சிண்டு பெடிக்யூர் மெனிக்யூர்னு சொல்லி போர்டில் எழுதியிருக்கேன், ஆனால் அதுக்கு கிட்டெல்லாம் வச்சிருக்கியா? எடுத்து ரெடியாக வச்சுக்கோ சிண்டு. யாராவது வந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? டே ராகுல், அந்த பெடிக்யூர் மெனிக்யூர் பண்றதுக்கு பவுல் எடுத்துட்டு வர சொன்னேன்ல, அதை சீக்கிரம் எடுத்துட்டு வா. இது எல்லாத்தையும் இங்க அப்படியே வரிசையா வச்சிருங்க. இதுக்குள்ள நம்ம என்ன லிக்விட் போடணும், என்ன சோப்பு போடணும், என்ன கிளிட்டர் போடணும், இது எல்லாத்தையும் நான் வந்து கஸ்டமர் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். இது எல்லாம் எனக்கு அத்துப்படி. எங்க அம்மா இதெல்லாம் மாசம் பண்ணுவாங்க. சிண்டு, எனக்கு நல்லா தெரியும். இப்படி சேர்ல உட்காந்துட்டு காலை எடுத்து இந்த பவுலுக்குள்ள வச்சு சாஞ்சிட்டோம்னா அப்படியே பெடிக்யூர் எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. சூப்பரா இருக்கும் தெரியுமா? ஹாட் வாட்டர் தான் சிண்டு ஊத்தணும். கோல்டு வாட்டர் ஊத்துனா கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் ஹாட் வாட்டர் ரெடியா இருக்கு மீனா. டே சிண்டு, இங்க பாரு, நீ கேட்ட மாதிரி நான் பெரிய போர்டா ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். இது ஓகே தானே? இது சின்ன போர்டு. இங்க பாரு, இந்த சின்ன போர்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பெரிய போர்டு எவ்வளவு பெருசா இருக்குன்னு நீயே பாரு. எங்க மாட்டலான்னு சொல்லி நான் மாட்டிடுறேன். டே ராகுல், பரவாயில்லடா, நீ கூட நல்லா ஹெல்ப் பண்றியே. அந்த மாதிரி மேல எடுத்து மாட்டினாதான் தூரத்துல இருந்து வர்றவங்க எல்லாத்துக்கும் நல்லா கண்ணு தெரியும். சரிடா சிண்டோ, இங்க பாரு, இதை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுறா சரியா? யாராவது கேட்டனா நான் தான் உன்னோட பார்ட்னர்னு சொல்லிடுடா. சொல்றேன்டா ராகுல், நீ அதை அப்படியே ஒட்டிட்டு கீழே இறங்கி வா. இன்னும் நமக்கு நிறைய எக்கச்சக்கமான வேலை இருக்கு. கஸ்டமர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம எல்லா வேலையும் முடிச்சு வைக்கணும்ல. சீக்கிரம் ஒட்டிட்டு கீழே இறங்கி வாடா. சிண்டு, உன்னோட பியூட்டி பார்லர் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உனக்கு தெரியுமா, பியூட்டி பார்லர்ல என்ன பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க சிண்டு. அப்ப நீ என்ன காமிப்ப? ரொம்ப பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் இருந்தாதான் கஸ்டமர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓ, மேக்கப் ப்ராடக்ட்ஸா? ஃபேஷியல் பண்றதுக்கெல்லாம் என்கிட்ட நிறைய கிட் இருக்கு. மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கூட எங்க அம்மா கிட்ட சோட்டு பாப்பா எல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கா. எங்க பாட்டி கூட அப்பப்ப வாங்கி வச்சிருக்காங்க. இருங்க, நான் போய் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ சிண்டு அண்ணா, இது மாமா அமெரிக்கால இருந்து எனக்காக வாங்கிட்டு வந்தது. இதை எதுக்குனா எடுத்துட்டு வந்தீங்க? இது ரொம்ப காஸ்ட்லி தெரியுமா? நம்ம ஊர்ல எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஏ சோட்டு பாப்பா, 2 வருஷமா இது நம்ம வீட்லயே தான் இருக்கு. நீ இது யூஸ் பண்ணவே இல்ல. இது அட்லீஸ்ட் வந்து நம்ம யாருக்காவது யூஸ் பண்ணா பணமாவது கிடைக்கும்ல. அது மட்டும் இல்ல, ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா எக்ஸ்பயர் ஆயிரும். உனக்கு பணம் வந்தோடனே நான் புதுசா வாங்கி தர்றேன் சரியா? உண்மையாவே இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது மட்டும் பத்தாது சிண்டு, இன்னும் நிறைய வேணும் சிண்டு. இரு ரோஜா, காமிக்கிறேன். இங்க பாரு, இன்னும் நிறைய கிட் இருக்கு. இது எங்க பாட்டியோடதுன்னு நினைக்கிறேன். ஆனா ரொம்ப பிராண்டட்னு சொல்லுவாங்கப்பா. ஐயோ சிண்டு அண்ணா, ஒரு நாள் நானும் பூஜாவும் சேர்ந்து இதை ஃபுல்லா யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னா நீங்க வேணா ஓபன் பண்ணி பாருங்க. அதுல ஒண்ணுமே இருக்காது. நான் சொன்னேன்ல, இதை நானும் பூஜாவும் சேர்ந்து ஒரு நாள் வந்து பொம்மைக்கு எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணி விளையாடிட்டோம்னா. என்ன சோட்டு, இப்படி காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இப்படி விளையாண்டுகிட்டு இருக்க? சரி இருங்க, கடைசியா என்கிட்ட ஒண்ணு இருக்கு. எங்க அம்மாவோடதுன்னு நினைக்கிறேன். இதுவாது பாருங்க, இதுவும் நல்ல பிராண்டட் தான். எங்க அம்மா யூஸ் பண்ணாமையே வச்சிருக்காங்க. எங்க அம்மாக்கு எங்க அப்பா வாங்கி கொடுத்தது தெரியுமா? சிண்டு, அப்படின்னா உங்ககிட்ட வந்து மேக்கப் கிட்டும் இருக்கு, ஃபேஷியல் கிட்டும் இருக்கு, பெடிக்யூர் மெனிக்யூர் கிட்டும் இருக்கு, வேக்சிங் கிட்டும் இருக்கு, எல்லாமே இருக்கு சிண்டு. ஓகே, இப்போ நம்ம பியூட்டி பார்லர் ஓபன் பண்றதுக்கு எல்லாம் இருக்குல்ல. எல்லாரும் போய் அவங்கவுங்க பிளேஸ்ல உட்காருங்க. ரிசப்ஷன் மாதிரி ஒரு ஏரியா செட் பண்ணுங்க சரியா? யாராவது கஸ்டமர் வந்தா நல்லா கவனிக்கணும், கோவப்படவே கூடாது. இது ஒரு சின்ன கிட்டு சரியா? இதையும் கடைசியா வச்சுக்கலாம். யாராவது சப்போஸ் கம்மி விலையில வேணும்னு கேட்டாங்கன்னா இதை வச்சு மேக்கப் பண்ணி விட்டுறலாம். டே சிண்டு, இது என்னடா இது கூட உங்க வீட்டுக்குள்ள தாண்டா இருந்துச்சு. இது பாரு, பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குடா. லைட்டா தான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதையும் வச்சு மேக்கப் பண்ணி விடு சரியா? வர்ற பணத்துல நம்ம அப்படியே புதுசா எல்லாம் வாங்கிடலாம்டா. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரே மாசத்துல நம்ம பியூட்டி பார்லர் தான் நம்ம ஊர்லயே வச்சு பெரிய பியூட்டி பார்லரா இருக்க போகுது பாரு. சரி ஓகே, இதையும் வச்சு ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸை வச்சு நம்ம பண்ணும்போதும் ஒவ்வொரு ரேட்டு வைக்கணும் சரியாடா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ப்ராடக்ட். இதை வச்சு மேக்கப் பண்ணும்போது 1500 ரூபாய் சார்ஜ் பண்ணு. கொஞ்சம் கம்மி விலையா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணும்போது
பண்ணும்போது ஒரு 500 ரூபாய் மட்டும் சார்ஜ் பண்ணு, ஓகேவா? சிண்டு இது ஐலாஷ் தானே, இது ஐலாஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க வந்து பிளஷ்ஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம் சிண்டு. சாரி, ஐஷேடோவாவும் நீ யூஸ் பண்ணிக்கலாம் தெரியுமா? எனக்கு தெரியும் ரோஜா, இந்த கிரீன் கலர் மாதிரி இருக்குல்ல, இந்த கலர் தான் இப்பெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங் தெரியுமா? முன்னாடி மாதிரி யாரும் பிங்க் கலர் யூஸ் பண்றது இல்ல. எல்லோ கலர், ப்ளூ கலர், கிரீன் கலர்னு ரொம்ப கான்ட்ராஸ்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுல பாரு, நமக்கு தேவையான எல்லாமே ஐஷேடோல சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்ல, இதை பிளஷ்ஷா யூஸ் பண்ணா இந்த இடத்துல கன்னத்துல நல்லா கிளிட்டரியா இருக்கும், சூப்பரா இருக்கும். கோல்டன் ஃபேஷியலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிரைடல் மேக்கப் எல்லாம் பண்றாங்கல்ல, அதுக்கு யூஸ் பண்ணா நல்லா சூப்பரா இருக்கும். டேய் சிண்டு, அங்க பாருடா, நம்ம பார்லருக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவங்கள வெல்கம் பண்றதுக்கு ரெடி ஆகுங்க.